டே 72 முதல் ப்ரோமோ பரபரப்பான ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க. என்ன பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரியோ தான் அதை வாசிப்பார். ஏன்னா அவர் அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் எப்போதுமே கொடுப்பாங்க. அவர் அதை வாசிப்பார். வாசித்த உடனே அதில் என்ன இருக்கிறங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். என்னன்னா இப்போ பிக் பாஸ் வீடு வந்து கோழி பண்ணையாக மாறுதுங்க. இந்த பிக் பாஸில் தான் தங்க முட்டை, தங்க சுரங்கம் எல்லாம் கிடைக்குது. தங்கம் கிடைக்குன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் போல இருக்குது. இப்போ என்னன்னா ஒரு தங்க முட்டை இடும் கோழிகள் வந்து தயாராக போகுதுங்க. ஆனால் கோழிங்க வந்து தங்க முட்டை இடுதுங்க. அதையே நரி போய் சாப்பிடுது. தங்க முட்டை இருந்தால் மனுஷன் தானே அதை பிக்கப் பண்ணிட்டு வருவான். சாதா முட்டைனா போய் நரி வேணா சாப்பிடலாம். பட் இங்கே அப்படிதான் ரூல். இப்போ கோழிங்க கிட்டேருந்து நரிங்க கிட்டேருந்து கோழிங்க தங்க முட்டையை பாதுகாக்கணும். சரி, யாரெல்லாம் கோழி வேடமிடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலாஜி கோழியாக மாறுறாரு. அவர் கூடயே ரம்யா பாண்டியன் ஒரு கோழியாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஆரி கோழியாக மாறுறாரு. அப்போ நிறையா யாரெல்லாம் மாறுறாங்கன்னா, அர்ச்சனா, சோமு, சிவானி, அதுக்கப்புறம் யாரு, கேபி, இவங்கெல்லாம் வந்து நரியாக மாறுறாங்க. அனிதாவை என்ன நடுவரா போட்டாரா என்னன்னு தெரியலையா? தலையில் அந்த கொம்பு காணும் அனிதாவுக்கு. பின்பாடு வருமா என்னன்னு தெரியல. ரியோவுக்கும் அது இல்லை, அது என்னன்னு தெரியல. வேற ஏதாவது ரோலா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இது பாலாஜியுடைய தங்க முட்டை, இது ஆரியுடைய தங்க முட்டை, அப்புறம் நம்ம ரம்யா பாண்டியனுடைய தங்க முட்டை கூட இருக்கும். இப்போ கோழிங்க கிட்டேருந்து நரிங்க கிட்டேருந்து கோழிங்க காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். சரி, எப்படி நிறைய அட்டாக் பண்ணுறது அப்படின்னா, அதுங்களுக்கு பின்னாடி ஒரு வால் இருக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போ கோழி வந்து அது இப்போ இங்கே வச்சுருக்கா, நரி வந்து அதை தொட்டுடுச்சு அப்படின்னா கோழிகிட்ட இருக்கிற தங்க முட்டை காலி. கோழி எப்படி இதை காவந்து பண்ணணும்னா, அந்த சோம்சேகர் இருக்கார் பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு வால் இருக்கும். அந்த வாலை பிடிச்சி இழுத்துட்டா நரி காலி. பாலாஜி அதுக்கு தான் ஓடுறாரு பாருங்க, இந்த ஆஜித்தோட நரியோடைய இதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு. இது ரொம்ப பரபரப்பாக போகும். சரி, இப்போ கோழி வந்து இந்த நரிங்க தொல்லையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்துடலாம். காசு கொடுத்தா நரி வாங்கிட்டு போயிடும். ரியோ ஒரு நரி தான், வாங்கிட்டு போயிடும். இப்போ வந்து ஆரி என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்காக காசு கொடுத்து இது பிக் பாஸ் கரன்சி இவரும் கொடுக்குறாரு. நம்ம அனிதாவும் நரி தாங்க, நரி தான் இங்கே நிறைய இருக்குது. கோழி 3 தான் இருக்குது. இப்போ என்னன்னா, நரி தொல்லை தாங்கலைன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு எங்கள்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 3 கோழிகளுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் கடைசியாக எண்ணி பார்க்கும்போது யாருக்கிட்ட அதிக அமௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம நோக்கெல்லாம் எங்கே போகுதுன்னா, என்னையாவது ஸ்பெஷல் ப்ரைஸு ஏதாவது நாமினேஷன்லேருந்து சேவ் பண்ணி விட்ருவியா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது. பட் அப்படி இருக்காது. ஏதோ ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸு பிக் பாஸ் கொடுக்க போகிறார். அது என்னங்கிறத பார்க்கணும். இது லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்குங்க. ரொம்ப தீவிரமாக ஆடணும். இது குரூப்பிசம் பண்ணக்கூடாது, ஃபேவரிசம் பண்ணக்கூடாதுங்கிறதுல இப்போ ஹவுஸ்மேட்டுடைய மனநிலையில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, கோழியாக ஆரி, பாலாஜி, ரம்யா பாண்டியன் முக்கோணத்தை போட்டாங்க. அங்கே பிரச்சனை இல்லை. இங்கே தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் முழு விவரங்களும் வரும்போது இதனுடைய சுவாரஸ்யம் வேற லெவலுக்கு போகும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தங்க முட்டை டாஸ்க்